தவத்தினை நாம் தொடங்க இருக்கின்றோம். அதற்கு முன் சங்கல்பம். நித்திய அனித்திய நிலை மறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை. சுத்தமாய் இரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கே உகந்த நற்செல்வம். எத்தகைய உயிரின் துன்பம் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும். இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வேன், இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வேன், இனிதே வாழ்வேன். உயர்ந்த சங்கல்பம். செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவேன். என் திட்டத்தை நான் நடத்தும் உள்ளம் பெறும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன், உலகுக்கே தொண்டு செய்வேன். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதியினுடைய கருணையால் நாம் இந்த அற்புதமான தியானத்தை, மனோன்மணி நெற்றிக்கண் தியானத்தை இன்று குருவின் அருளாலும் சித்தர் பெருமக்களுடைய கருணையாலும் உலகெங்கும் தோன்றிய தத்துவ ஞானுடைய கருணையாலும் நம்முடைய பூர்வஜன புண்ணியத்தாலும் இந்த தவம் நமக்கு இன்று கிடைக்கப் பெற்றிருக்கிறது. இந்த தவத்தினை நான் பூர்வ ஜனனமாக உணர்ந்து, பூர்வ ஜனனத்தினுடைய தொடர்ச்சியாக உணர்ந்து, என்னுடைய தன்னிலை விளக்கம் பெற்று தன்னை அறிகின்ற அறிவை இறையருளால் நான் பெறுகின்றேன். இந்த தன்னையரும் ஞானமானது தன்னை அறிந்த தத்துவ ஞானிக்கு தருக்கொன்றில்லை என்பது போல, என்னை அறிந்திடில் நான் இந்த உலகில் வாழ்வோர்க்கு நலமே செய்வேனாக. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். மனோன்மணி நெற்றிக்கண் சக்தி ஊட்டல் தியானம் தொடங்குகின்றோம். இறைவணக்கம். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவனுடைய உருவத்தை மனம் கூர்ந்து கவனித்து அவருடைய உருவத்தை சிந்தையிலே கொண்டு வாருங்கள். மகா பிரபஞ்சத்தினுடைய பொன்னிறமும் வெண்ணிறமும் கலந்த ஒளி சக்தியை என் பூர்வ மையத்தின் வழியாகவும் உச்சந்தலை வழியாகவும் பீனிலுடைய மையத்திலே குவிந்து 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 கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். மகா பிரபஞ்சத்தின் பொன்னிறமும் வெண்மையும் கலந்த பேரொளி சக்தியை என் பூர்வ மையத்தின் வழியாகவும் உச்சந்தலை வழியாகவும் பீனியல் மையத்தில் குவிந்து 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 கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். மகா பிரபஞ்சத்தின் பொன்னிறமும் வெண்மையும் கலந்த ஒளி சக்தியை என் பூர்வ மையத்தின் வழியாகவும் உச்சந்தலை வழியாகவும் பீனியல் மையத்தின் வழியாகவும் குவிந்து குவிந்து கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். இந்த அருள் ஆற்றல் எனக்கு எப்பொழுதும் எவ்விடத்தும் எக்காலத்தும் எச்சூழலும் எந்நிலையிலும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற சங்கல்பத்தை நாம் செய்து கொள்வோம். இந்த அருள் சக்தி, பிரபஞ்சத்தினுடைய மகா அருள் சக்தி உங்களுடைய கண்களை திறந்த நிலையில் நீங்கள் இந்த காணொளியை காட்சியை உள்வாங்குங்கள். அந்த உடலில் ஊடுருவி பரவுகின்ற தெய்வீக அருள் சக்தி போல், மகா பிரபஞ்சன் அருள் ஆற்றல் போல் உங்களுடைய உடல் முழுவதும் இருக்கின்ற ஒவ்வொரு செல்களிலேயும் அருட்பேரொளியான மகா பிரபஞ்சத்தினுடைய அருள் பேரொளியான அருள் சக்தி பாய்ந்து ஊடுருவி கொண்டு திணிவாக்கி கொண்டிருப்பதை உணர்கின்றோம். இந்த உணர்வு நிலையோடு நாம் நம்முடைய தவநிலையை தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். நாம் ஒரு விரிப்பின் மீது அமர்ந்திருக்கின்றோம். கழுத்து, தலை, முதுகு அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீபத்தினை நாம் அன்பும் கருணையாக, பேரன்பு நிலையாக உணர்கின்றோம். அதனோடு அளவோ அன்போடும் கருணையோடும் நாம் நம்முடைய அருள் பார்வையை செலுத்தி அதனுடைய மல்லிகை மொட்டு போல் இருக்கின்ற முனைப்பகுதியோடு நம்முடைய பூர்வ மையத்தை இணைத்து கொள்வோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.
உலகெங்கும் இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரர்களே, சான்று பெருமக்களே, சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இன்றைய நாம் தொடங்க இருக்கின்ற இந்த மனோன்மணியம் நெற்றிக்கண் தீப தியானம் எல்லா வகையிலும் நமக்கு ஏற்றம் பெற்று வாழ்கின்ற, உலகியல் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து இறையருளும் குருவருளும் பெற்று தாய் தந்தையுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு வாழ்வாங்க வாழ இந்த தவம் நமக்கு என்றென்றும் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்குமாக என்ற உணர்வோடு ஆழ்ந்த சுவாசத்தை, மிருதுவான சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து விடுங்க. உங்களுடைய கண்கள் இரண்டும் மல்லிகை மொட்டு போல் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொன்னிறமான அருட்பெரும் ஜோதி மொட்டோடு, மல்லிகை மொட்டினுடைய நுனியோடு உங்களுடைய ஸ்தூல கண்ணுடைய இரண்டு பார்வையும் மல்லிகை மொட்டின் நுனை பகுதியில் குவியட்டும். அந்த பொன்னிறமான அருட்ஜோதியிலிருந்து பொன்னிறமான இழை போல ஊடுருவி நம்முடைய பூர்வ மையத்திலேயே ஊடுருவி கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். அந்த ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய அருட்ஜோதியை, பரமஜோதியை, பிரம்மஜோதியை, பரஞ்சோதியை, சிவஜோதியை, சக்தி ஜோதியை அருளாற்றலோடு பூரணமாக நான் என் புருவத்தின் வழியாக ஊடுருவி மனோன்மணியம் ஞான நெற்றிக்கண் வழியிலே குவிந்து கொண்டு நிறைந்து கொண்டிருப்பதை நான் உணர்வாக்கி கொண்டே இருக்கின்றேன். இந்த உணர்வானது என்னை முழுமையாக என் உள்ளே அழைத்துச் செல்லட்டும். நான் என் உள்ளே கடந்து செல்கின்றேன். நான் என்னுள்ளே கடந்து செல்கின்றேன். கடவுளை காண நீ உன்னுள்ளே கடந்து செல். என்னுள்ளே கடந்து செல்வதற்கு நான் தேடிக்கொண்டிருக்கின்ற பரம்பிரம்ம ஜோதியை, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளிக்கண்ணை, ஞானக்கண்ணை, நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடிய அந்த சூரிய ஜோதியை போல இங்கே பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை என் பூர்வ மையத்தின் வழியாக ஊடுருவி கொண்டிருக்கிற பொன்னிறமான அருள் சக்தியை நான் மனோன்மணியம் நெற்றிக்கண்ணிலே குவிந்து கொண்டிருப்பதை உணர்வாய் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த உணர்வு எனக்கு பூரணமாக என்னுள்ளே நிறையட்டும். இந்த உணர்வு என்னுள்ளே பூரணமாக நிறையட்டும். நான் சுவாசத்தோடு என்னுடைய இரண்டு கண்களிலிருந்து வெளியேறுகின்ற அருள்ஞான ஒளியானது அந்த பொன்னிறமான மல்லிகை மொட்டு போல் பிரகாசித்து கொண்டிருக்கிற இறை ஜோதியிலே நுனி பகுதியிலே குவிந்து இருப்பதை உணர்கிறேன். அங்கிருந்து நான் சுவாசத்தை உள்ளிழுக்கிற பொழுது பொன்னிறமான கோடு போல் இழை போல் என் புருவத்தின் வழியாக ஊடுருவி நெற்றிக்கண்ணிலே தொடர்பு படுத்தியிருக்கக்கூடிய பாதை வழியாக, பொன்னிறமான மின்காந்த பாதை வழியாக நான் இந்த அருள் ஜோதியை உள்ளே குவிந்து கொண்டிருப்பதையும் ஊடுருவி நிறைந்து கொண்டிருப்பதையும் உணர்கிறேன். இந்த உணர்வு என்னுடைய பூர்வ ஜன்ம புண்ணியத்தை எனக்கு வெளிப்படுத்துமாக. இந்த ஊடுருவல் என்னுடைய பூர்வ ஜன்ம புண்ணியத்தை எனக்கு பூரணமாக வெளிப்படுத்துமாக. என்னுடைய சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், நிஷ்காமிய கர்மங்களை எல்லாம் நிறைவேற்றி அதில் இருக்கின்ற அத்தனையும் தூய்மைப்படுத்தப்பட்டு நான் தூய்மையான இறை ஆத்மாவாக ஒளிர்வதற்கு இந்த நெற்றிக்கண் ஞான தீப தியானமானது எனக்கு பெரும் வகையில் பாதுகாப்பும் அருட்காப்பும் நிறைந்திருந்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்குமாக. நான் என்னுடைய பூரண தியானத்தை மௌன தியானமாக இந்த மனோன்மணிய நெற்றிக்கண் ஞான தீப தியானத்தை நான் பரிபூரணமாக யாதொரு சம்பாஷணையும் இன்றி என்னுடைய பூரணமான சுவாசத்தை என்னுடைய பொன்னிறமான அருட்பெரும் ஜோதியோடு நான் இணைத்து கொள்கின்றேன். அதனுடைய மல்லிகை முட்டான முனையிலிருந்து வருகின்ற பொன்னிறமான அருள் மின்காந்த ஒளி என்னுடைய பூர்வ மையத்திலே குவிந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்த உணர்வோடு நான் தியானிக்கின்றேன்.
என் புருவத்து வழியாக ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய பொன்னிறமான மின்காந்த சக்தி எப்பொழுதும் என்னுடைய நெற்றிக்கண்ணிலே உறைந்து குவிந்து என்னை பூரணமாக என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்திலிருந்து சஞ்சித கர்மத்திலிருந்து என்னை தூய்மைப்படுத்தி கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன். என் பூர்வ ஜனன புண்ணியத்திலே நான் அடைந்த சஞ்சீத கர்மங்களை நான் பூரணமாக உணர்கின்றேன். என்னுடைய உணர்வு நிலை ஒவ்வொரு கர்மங்களையும் இறை ஜோதியாக இருக்கக்கூடிய இந்த பரஞ்சோதியிலே நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். அங்கே ஜோதியிலே இடப்பட்ட அத்தனை பொருள்களும் பஷ்பமாகி ஒன்றுமில்லாத தன்மையாக தூய்மையிலும் தூய்மை, மேன்மையிலும் மேன்மை, தூய்மையிலும் தூய்மை, மேன்மையிலும் மேன்மை, தூய்மையிலும் தூய்மை, மேன்மையிலும் மேன்மை அடைந்து இந்த ஆன்மாவுடைய சஞ்சீத கர்மங்களிலிருந்து நான் விடுவிக்கப்படுகின்றேன் என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த பொன்னிறமான அருட்ஜோதியிலிருந்து வரக்கூடிய பொன்னிற மின்காந்த சக்தியை அலைப்பாதையோடு ஊடுருவி அலைப்பாதி வழியாக ஊடுருவி நெற்றியின் புருவமையத்தில் வழியாக ஊடுருவி நெற்றிக்கண் என்று சொல்ல மனோன்மணியுடைய ஞானக்கண்ணிலே குவிந்து உறைந்து கொண்டே இருக்கிறது, நிறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிறைவையும் குவிதலையும் நான் உணர்வாகி கொண்டே தியானிக்கிறேன். ஒவ்வொரு சுவாசம் எடுக்கிற பொழுதும் ஒவ்வொரு சுவாசம் நான் விடுகிற பொழுதும் என்னுடைய புருவ மையத்திலிருந்து வெளியேறுகின்ற அருள்ஞான மின்காந்த பொன்னிற அலையும் எனக்கு எதிரில் இருக்கின்ற பொன்னிறமான ஒளி வீசி கொண்டிருக்கிற பிரம்மஜோதியினுடைய அருளிலே கலந்து நான் மூச்சு இழுக்கிற போது சுத்த தூய பிரம்மஜோதியினுடைய அருள் ஞானம் அந்த பொன்னிறமான காந்தப்பாதை மின்காந்த பாதை வழியாக ஊடுருவி என்னுடைய புருவ மையத்திலே ஞானக்கண்ணிலே குவிந்து கொண்டிருப்பதை நான் பரிபூரணமாக உணர்ந்து கொண்டே தியானிக்கிறேன். கண்கள் விழித்த நிலையில் குறுகுறு என்று பார்க்காமல் அன்பும் கருணையாக ஈகையோடும் பேரன்போடும் தயவோடும் நீங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருங்கள். சுவாசத்தோடு இணைந்த கவனம் இருக்கட்டும். மல்லிகை முட்டு போல் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய பரபிரம்ம ஜோதியுடைய முனை ஒளியோடு நம்முடைய மனோ ஆத்ம சக்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தூல கண்களிலிருந்து வெளியேறுகின்ற ஜீவ ஜோதியானது அந்த பரபிரம்ம ஜோதியிலே இணைந்து உயிர்கலப்பு பெறுகிறது. உயிர்கலப்பு பெற்ற அருள் ஜோதி நான் சுவாசத்தை உள்ளிழுக்கிற போது பொன்னிறமான மின்காந்த பாதை வழியாக என்னுடைய மனோன்மணியை நெற்றிக்கண்ணிலே குவிந்து கொண்டிருப்பதை உணர்கிறேன். இது என்னுடைய சஞ்சித கர்மத்திலிருந்து என்னை தூய்மையாக்கி பிராரத்த கர்மத்திலே நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உலகோர்க்கும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகளுக்கும் நல்வழியும் நல்ல ஆற்றலையும் நல் கருத்தையும் எனக்கு அளித்து கொண்டே இருக்கிற ஞானத்தை பெருக்கிக் கொண்டே இருக்குமாக. ஆகாமிய கர்மம் தூய்மையான தெய்வீக கர்மங்களாக விளைந்து எல்லோருக்கும் எப்பொழுதும் எவ்விடத்தும் எக்காலத்தும் என்னிலையும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற உணர்வு மேலோங்கி நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து சுவாசத்தோடு பரபிரம்ம பொன்னிறமான ஜோதியோடு நெற்றிக்கண்ணை இணைத்த இணைப்பிலே மனம் செலுத்துங்க. சுவாசத்தை விடுகிற பொழுதும் சுவாசத்தை இழுக்கின்ற பொழுதும் உங்களுடைய பரபிரம்ம ஜோதியுடைய மின்காந்த பொன்னிறமான அருள் ஒளி உங்களுடைய நெற்றிக்கண்ணிலே குவிந்து கொண்டிருப்பதை உணர்வாக்கி கொண்டே தியானிப்போம்.
இந்த உணர்வோடு, பரிபூரண உணர்வோடு நான் தியானத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். என்னில் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய பரபிரம்மத்தினுடைய பொன்னிறமான ஜோதியானது என்னுடைய சஞ்சீத கர்மத்தை தூய்மையாக்குகிறது, என்னுடைய பிராரத்த கர்மத்தை ஒழுங்குபடுத்துகிறது, என்னுடைய ஆகாமிய கர்மத்தை எப்பொழுதும் நன்மையாக விளைகின்ற எண்ணத்தையும் செயலையும் செய்வித்து எல்லா உயிர்களுக்கும், இந்த உலகோர்க்கு அனைவருக்கும் நன்மையே விளைவிக்கின்ற ஞானத்தை, பேரறிவை எனக்கு தந்து கொண்டே இருக்குமாக என்ற உணர்வோடு நான் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறேன். என் 2 ஸ்தூல கண்களிலிருந்து வருகின்ற ஜீவகாந்த அலையானது அந்த பொன்னிறமான பரபிரம்மத்தினுடைய மல்லிகை முட்டு முனையோடு உயிர்கலப்பு பெற்று கொண்டிருக்கிறது. நான் மூச்சு இழுக்கிற பொழுது என்னுடைய புருவத்தின் வழியாக நான் மூச்சை உள்ளே இழுக்கின்றேன். உள்ளே இழுக்கின்ற அருள் ஞான ஒளியானது புருவமைய வழியாக ஊடுருவி நெற்றிக்கண்ணிலே குவிந்து கொண்டிருப்பதை நான் உணர்வாகி கொண்டே இருக்கின்றேன். மனோன்மணிய நெற்றிக்கண்ணானது வெண்மையும் பொன்னிறமும் கலந்து ஆரஞ்சும் கலந்த வட்ட வடிவான இளம் கதிரவன் போல என் கபாலத்தின் உள்ளே அந்த நெற்றிக்கண் பிரகாசித்து கொண்டிருப்பதை உணர்கின்றேன். இந்த பேருணர்வோடு நான் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கின்றேன். பரபிரம்ம ஜோதியிலிருந்து வருகின்ற பொன்னிறமான மின்காந்த அலை என்னுடைய புருவத்தின் வழியாக ஊடுருவி நெற்றிக்கண்ணிலே, மனோன்மணிய கண்ணிலே குவிந்து கொண்டிருப்பதை உணர்கின்றேன். இந்த குவிதல் எனக்கு பேரறிவையும் பெரு ஞானத்தையும், அனைத்து நிலையிலையும் என்னை மேன்மையும் நலமும் வளமும் தருகின்ற சக்தி ஆற்றலை அருள்பாலித்து கொண்டே இருப்பதை நான் உணர்கிறேன் என்ற உணர்வோடு தொடர்ந்து பரபிரம்ம பொன்னிறமான ஜோதியோடு உயிர்கலப்பு பெற்று தியானித்து கொண்டிருக்கின்றேன். என் நெற்றிக்கண்ணிற்கும் பரபிரம்ம ஜோதிக்கும் தொடர்ந்து இணைப்பிலே ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொன்னிறமான அலை, மின்காந்த அலை என்னுடைய நெற்றிக்கண்ணிலே குவிந்து கொண்டிருக்கிறது. பரபிரம்மத்திலிருந்து வருகின்ற அருள் ஜோதி என்னுடைய பூர்வ ஜன்ம புண்ணிய கர்மாக்களை தூய்மையும் மேன்மையுமாக்கி கொண்டே இருக்குமாக என்ற உணர்வு மேலோங்கி கொண்டே இருக்குமாக தொடர்ந்து நான் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்று போல எண்ணும் இயற்கை ஈசன் என்னும் மூன்றும் ஒன்றே ஆகும் என்ற உணர்வு மேலோங்கட்டும். உங்களுடைய பொறுமையத்திலே குவிந்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னிறமான பரபிரம்ம ஜோதி மின்காந்த அலையானது, மின்காந்த பசி ஆற்றலானது குவிந்து நிறைந்து கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன்.
அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, நாற்றம் ஐந்தும் உயிராற்றலே. அது அறுசுவை ஆற்றலாக என்னுள்ளே நிறைந்திருப்பதை நான் உணர்கின்றேன். எப்பொழுது நான் கண் விழிக்கின்றனோ அப்பொழுது நான் அறுசுவையோடு இணைந்திருக்கின்றேன். எப்பொழுது நான் கண்களை மூடுகின்றனோ நான் பஞ்சபூத ஆற்றலோடு இணைந்து உயிர்கலப்பு பெற்று அதனுடைய பரம்பொருளாக நான் விளங்குகின்றேன். அது தனது ஆற்றலை தன்னை அளக்கும் விழுப்பமும் துய்த்தலும் உணர்தலும் அறிவாகும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்துக்கும் பொருள் ஒன்றே. இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை உற்பத்திக்கும் தன்மாற்றத்திற்கும் மூலம் ஒன்றே. அதுவே பசி என்ற பரம்பொருள். அந்த பசி ஆற்றலை நான் சக்தியாகவும் பசி ஆற்றலை சிவமாகவும் உணர்கின்ற நிலையிலே என் ஆற்றல் முழுமையாக என்னுள்ளே சுழண்டோடி கொண்டிருப்பதை உணர்கின்றேன். இந்த சுழற்சி ஓட்டமானது இந்த பொன்னிறமான அருட்பெரும் ஜோதியிலிருந்து வரக்கூடிய அருள் சக்தி பொன்னிறமான அலை, ஞான அலையானது, அருள் அலையானது, அருள் ஒளியானது, கருணை ஒளியானது, ஈகை ஒளியானது, தயவு ஒளியானது என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை மேன்மையடை செய்கிறது, தூய்மையடை செய்கிறது. சஞ்சிதத்தில் நான் இந்த நாள் இதுகாரும் வரை செய்திருந்த செயல்களெல்லாம் தூய்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்கின்றேன். என்னுடைய பிராரப்த கர்மத்தில் நான் செய்த அத்தனை செயல்களையும் நிறைவாக நிறைந்திருந்து என்னை தூய்மையாக்கி கொண்டிருப்பதை உணர்கின்றேன். என்னுடைய ஆகாமியம் என்று எதிர்கால செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய வழிகாட்டலோடு நடைபெறும் என்ற மேன்மையானதொரு எண்ணம் என்னுள்ளே எழுச்சி பெற்று கொண்டிருக்கிறது. எழுச்சி பெற்று நிறைந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுவதெல்லாம் இறைவனுடைய சொல்லாகவும், நான் செய்வதெல்லாம் இறைவனுடைய செயலாகவும், விளைவெல்லாம் இறைவனுடைய விளைவாகவும், எப்பொழுதும் எவ்விடத்தும் எக்காலத்தும் எந்நிலையும் எச்சூழலையும் நன்மையே விளைந்து கொண்டிருக்குமாக என்ற பரிபூரண உணர்வோடு நான் தியானித்து கொண்டிருக்கின்றேன். நான் மௌன தியானம் என்பது மௌனம் என்பது இறைவன் மொழி. தியானம் என்பது அதை அடையும் வழி. அதை அடைவதற்காக நான் மனோன்மணிய ஞான நெற்றிக்கண் தியானம், மௌன தியானம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை நான் பரிபூரணமாக நிலைபெறச் செய்கின்றேன். என் நெற்றிக்கண்ணிலே குவிந்து கொண்டிருக்கின்ற பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அந்த அருள் ஜோதியை நான் பரிபூரணமாக என் உடல் முழுவதும் பரவி நிற்பதை உணர்கின்றேன். எப்பொழுது நீங்கள் கண்ணாடியை பார்க்கிறீர்களோ உருவ நிலையை அறியலாம். உள்நாடி பார்க்கிறீர்களோ நீங்கள் அருவ நிலையை, உயிர்நிலையை அறியலாம். ஜோதி பிரகாசத்தோடு நீங்கள் உள்நோக்கி கடந்து செல்கிற பொழுது இந்த உடல் முழுவதும் சுழண்டோடி கொண்டிருக்கக்கூடிய பஞ்ச பௌதீகத்தினுடைய அருள் பேராற்றலை உணர்வாக்கி கொண்டு பஞ்ச பௌதீகத்தினுடைய ஆற்றலால் உடல் உள் உறுப்புகள் அனைத்தும் ஏக்கம் பெற்று அதன் இயக்கத்திலே ஒழுங்கமைப்பிலே சீராக இயங்கிக் கொண்டிருப்பதை நான் உணர்வாக்கி கொண்டிருக்கின்றேன். என்னுள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செல்களும் வலிமையும் பலமும் மேன்மையும் தூய்மையும் சக்தியும் பெருகி கொண்டே இருப்பதை உணர்கிறேன். இந்த செல்லுடைய அளப்பரிய அருளாற்றலுடைய திணிவால் என்னுள் மறைந்து நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அத்தனை செயல்களிலிருந்தும் நான் விடுவிக்கப்படுகின்றேன். என்னுடைய பரிபூர்ண இந்த லௌகீக வாழ்க்கையில் நான் பூரண நிலையை அடைவதற்காக இந்த தியானத்தை இறையருளே எங்களுக்கு அருள் புரிந்த கருணை அருளே, கருணை கடலே, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையே, பசியானந்தமாக இருந்து பசித்தோருக்கு புசியென்று சொல்கின்ற பரம்பொருளே, உன்னுடைய பெரும் கருணையால் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு மூச்சியும் பரஞ்சோதியினுடைய அருள்ஞான மூச்சியாக எங்களுடைய நெற்றிக்கண்ணிலே குவிந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். தொடர்ந்து உயிர்கலப்போடு பரபிரபஞ்சத்தினுடைய பொன்னிறமான ஜோதியோடு ஒன்று கலந்து உயிர்கலப்பு பெற்று தியானித்து கொண்டிருப்போம்.
நீங்கள் ஒவ்வொரு மூச்சு இழுக்கிற பொழுதும் ஒவ்வொரு மூச்சு விடுகிற பொழுதும் பரபிரம்ம ஜோதியிலிருந்து வெளியேறுகின்ற பொன்னிறமான அலை, மின்காந்த அலையானது புருவத்தின் மைய வழியாக ஊடுருவி மனோன்மணியை நெற்றிக்கண்ணிலே குவிந்து திணிவாகி கொண்டிருப்பதை உணர்கிறேன். இந்த அருட்பெரும் ஜோதியானது என்னுடைய பூர்வ ஜனன புண்ணிய சஞ்சித கர்மத்தையும் இந்த பிறவினுடைய பிராரப்த கர்மத்தையும் இனி செய்யவிருக்கின்ற ஆகாமிய கர்மத்தையும் நான் நிஷ்காமிய கர்மத்தோடு செய்வித்து யாதொரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உலகோர் நன்மையை கருதியே நான் செய்கின்ற ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் எல்லோருக்கும் எப்பொழுதும் எவ்விடத்தும் எக்காலத்தில் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக என்ற ஆழ்ந்த சங்கல்பத்தை என் ஆழ் மனதிலே என் உயிரிலே பதிவேற்றுகிறேன். நான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய மகா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயற்கை ஒழுங்கமைப்பாக இருந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற வெண்மையும் பொன்னிறமும் இளம் மஞ்சளும் கலந்த இளம் ஆரஞ்சியும் கலந்த அந்த மகா பிரபஞ்சத்தினுடைய அருள்ஞான கண்ணை நான் பூரணமாக விழிப்பு நிலையோடு உற்று நோக்குகின்றேன். உங்களுடைய தீபத்திலே தெரிகின்ற வட்ட வடிவான வெண்மையும் மஞ்சளும் இளம் ஆரஞ்சியும் கலந்த அருள் ஒளியை நீங்கள் பூரணமாக உங்களுடைய புருவத்தின் வழியாக கிரகித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மகா பிரபஞ்சத்திலே நிலை பெற்று இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அருள் பேராற்றலானது உச்சந்தலை வழியாகவும் உடலின் ஒவ்வொரு செல்கள் வழியாகவும் ஊடுருவி குவிந்து நிறைந்து கொண்டே இருப்பதை நான் உணர்வாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த உண்மைத்தன்மையை உண்மையோடு உணர்கின்றேன். ஒவ்வொரு அலை இயக்கம் பொன்னிறமும் வெண்ணிறமும் மஞ்சளும் இளம் ஆரஞ்சியும் கலந்த அருள் ஒளியானது பொன்னிறமான மின்காந்த அலையானது என் புருவத்தின் வழியாக ஊடுருவி என்னுடைய நெற்றிக்கண்ணிலே குவிந்து என் உடல் முழுவதும் நான் இதுகாரும் பிறவி எடுத்ததின் பூர்வ ஜன்ம பயனை நான் பெற்று கொண்டிருக்கின்றேன். பூர்வ ஜன்ம பயணத்திலே நான் பயணிக்கின்ற பொழுது என்னை மேன்மையடைய செய்கின்ற இறைபொருளே, குரு பொருளே, என்னை வாழ்வில் வெற்றியடை செய்கின்ற அறம்பொருளே, பெரும்பொருளே, பேரறிவை எனக்கு உணர்வாக்கி என்னை உயர்வடை செய்கின்ற பெரும்பொருளே, உன் திருவடியில் நான் சரணடைகின்றேன். உன் திருவடியில் நான் சரணடைகின்றேன். என்னை பூரணமாக தூய்மையாக்கி ஆளாக்கி விட்டுவிட்டால் நான் உன் திருவடி தொண்டாற்றி என் வாழ்வின் பயணத்தை வாழ்வின் நோக்கத்தை நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் எனக்கு அமைத்து கொடுப்பாயாக. எப்பொழுதும் எனக்கு நன்மையே செய்து கொண்டு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் இருந்து கொண்டே இருப்பீராக. நான் பூரணமாக அருட்பெரும் ஜோதியோடு இணைந்து தியானித்து கொண்டிருக்கிறேன். மௌன தியானமாக தியானித்து கொண்டிருக்கின்றேன்.
உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் உருவ மையத்திலிருந்து மௌன நிலையிலேயே கிரகித்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னிறமான அருட்ஜோதியிலிருந்து வருகின்ற மின்காந்த பொன்னிறமான அருள் ஒளியை நெற்றிக்கண்ணிலே கிரகித்து கொண்டே இருக்கிறேன். என் ஸ்தூல கண்களிலிருந்து வெளியேறுகின்ற ஜீவகாந்த ஒளியானது அந்த பொன்னிறமான ஜோதி மல்லிகை மொட்டு போல் முனையிலே குவிந்து நான் சுவாசத்தை விடுகிற பொழுதும் இழுக்கின்ற பொழுதும் மல்லிகை மொட்டிலிருந்து ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய பொன்னிறமான அருள் ஜோதியை, அருள் ஞானத்தை என் புருவத்தின் வழியாக கிரகித்து கொண்டு இந்த உலகில் இருக்கின்ற பஞ்ச பௌதீக ஞானத்தையும் பிரபஞ்ச ஞானத்தையும் உடல் ஞானத்தையும் நான் பரிபூரணமாக உணர்கின்ற பேரறிவை என்னுள் மேன்மேடை செய்து கொண்டே இருக்கக்கூடிய இறை சக்திக்கும் குரு சக்திக்கும் பஞ்ச பௌதீக சக்திக்கும் நான் என்னை பரிபூர்ணமாக சமர்ப்பணம் செய்து திருவடி சரணாகதியோடு நான் தியானித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சரணாகதி என்னை மேன்மேடை செய்கிறது, என்னை மேன்மேடை செய்கிறது, என்னை விழிப்படைய செய்கிறது, என்னை உணர்வடைய செய்கிறது. இந்த உணர்வு உண்மையை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். உண்மையான உயிர் ஆற்றலை, உயிர் சக்தியை, அந்த இறைவனுடைய பெரும் பெருக்கமாக இருக்கக்கூடிய பசி பெருக்கத்தை நான் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றேன். இந்த பசி ஆற்றலே உலகினுடைய அனைத்திற்கும் மூலமாற்றலாக இருக்கிறது. நான் பஞ்சபௌதிகத்திலே நான் மூக்கின் வழியாக பஞ்சபௌதிகத்தை சுவாசித்து கொண்டிருக்கின்றேன், உணவாகி உண்ணு கொண்டிருக்கின்றேன். நான் அறுசுவை உணவாக நாவின் வழியாக நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆக பஞ்சபௌதிக உணவையும் மூக்கு வழியாகவும் அறுசுவை உணவை வாய் வழியாகவும் உண்டு நான் பரிபூர்ணமாக இறை உணர்வை, இறை ஆற்றலை இந்த அருட்பெரும் ஜோதியினுடைய கருணையால் நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து என்னுள் இந்த அருட்பெரும் ஜோதியுடைய பொன்னிறமான மின்காந்த ஒளி அலையானது ஊடுருவி கொண்டு நெற்றிக்கண்ணிலே, ஞானக்கண்ணிலே, மனோன்மணி கண்ணிலே பிரகாசித்து கொண்டே இருக்குமாக. நான் என்னுடைய இந்த அருட்பெரும் ஜோதியினுடைய நெற்றிக்கண் ஞான குண்டலினுடைய மௌன தீப தியானத்தை என் உடல் முழுவதும் நிலைபெற செய்கின்றேன். உச்சி முதல் பாத விரல்கள் வரை ஒவ்வொரு செல்களிலையும் காலை உதயாதி கதிரவன் போல் இளம் மஞ்சளும் ஆரஞ்சும் வெண்மையும் கலந்த அந்த வட்ட வடிவமான ஆரோக்கியமான மகிழ்வான சாந்தமான அருள் ஆற்றலை என் உடல் முழுவதும் நான் பூரணமாக உணர்கின்றேன். ஒவ்வொரு செல்களிலேயும் நான் இளம் கதிரவன் போல் பிரகாசித்து கொண்டிருப்பதை உணர்கின்றேன். என் உடல் முழுவதும் இருக்கின்ற கோடான கோடி செல்கள் இந்த இளம் கதிரவன் பிரகாசித்து கொண்டிருப்பதை உணர்வதால் என் உடலில் இருக்கின்ற ஆறாவானது 3 அடி தூரத்திற்கு இளம் மஞ்சளும் ஆரஞ்சும் வெண்மையும் கலந்த பிரகாசமாக 3 அடி தூரத்துக்கு பிரகாசிக் கொண்டிருப்பதை உணர்கின்றேன்.
இந்த அருள் பிரகாசத்தினால் என்னுடைய கோஷங்களாக இருக்கக்கூடிய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அனைத்தும் திணிவாகி அதன் ஒளியிலே பிரகாசித்து கொண்டிருப்பதை உணர்கின்றேன். என் ஆன்மாவாகிய இளம் இண்டிகோ நிறத்திலே, அதாவது இளம் கத்திரிப்பூ நிறம் போல் என்னுடைய ஆன்மாவுடைய ஒளியையும் நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடல் முழுவதும் இருக்கின்ற மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆகை, சகசிராரம் என்ற நிலையிலே ஒவ்வொரு சக்கரமும் இளம் கதிரன் போல் பிரகாசித்து கொண்டிருப்பதை உணர்கின்றேன். இந்த சக்கரங்களால் ஆளப்படுகின்ற ஒவ்வொரு உறுப்புகளும் வலிமையும் பலமும் மேன்மையும் தூய்மையும் அடைந்து சக்தியை பெறுகின்ற என்றென்றும் நான் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வளமாகவும் அடைந்து நிறைவான பிறவி நோக்கத்தை அடைவதற்கான பயணத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற பரம திருப்தியோடு நான் தவத்தினை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த தவ ஆற்றலானது என்னுள் எப்பொழுதும் நிலைத்தின்று என்னை வழிநடத்தியாகவும் பாதுகாப்பாகவும் அருள்பாலித்து கொண்டே இருக்குமாக. அருட்பேராற்றுடைய பெரும் கருணையால், இந்த அருட்பெரும் ஜோதியுடைய பெரும் கருணையால், இந்த பொன்னிறமான அருளொளியால் நான் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வாங்கு வாழ்வேன். என் மக்கள் செல்வங்களையும் என் வாழ்க்கை துணையையும் உடன் பிறந்தோரையும் அனைவரையும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். அருட்பேராற்றுடைய கருணையினால் அனைத்து உலக தலைவர்களும் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்று உலகம் முழுவதும் கல்வியையும் மருத்துவத்தையும் பொதுவுடைமையாக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தை செய்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே அற்புதமான அமைதியும் சாந்தியும் சமாதானம் சமதர்மம் ஓங்க வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்திலே சங்கல்பம் வைத்து என் தவத்தினை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வாழ்க, நீடூழி வாழ்க, உலகில் உள்ள அத்தனை உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன்.